உன் பேர் குமாரா? குமார் தான். என் பேர் செல்வம். இது என் லாரி ஆபீஸ் அட்ரஸ் அதுல இருக்கு. இந்த சாவிய கொண்டு போய் அங்க டிரைவர் இல்லனா ஸ்டாஃப் சக்தின்னு சொல்லி ஒரு லேடி இருப்பாங்க. சரிங்க. யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட இதை கொடுத்து இந்த மாதிரி செல்வம் சார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்ற விவரத்தை சொல்லிடுறீங்களா? சரி. ஒருவேளை இந்நேரம் யாரும் வந்திருக்கலன்னா கூட ஒரு 10-15 நிமிஷம் ஆனாலும் வெயிட் பண்ணி முதல்ல யார் வர்றாங்களோ அவங்கள்ட்ட இதை கொடுத்து விவரம் சொல்லிடுங்க. சரி. ஓகே, தேங்க்ஸ் குமார். வரேங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். ஓகே. இது செல்வம் சார் வீடு தானே? ஆமாம்மா. வீடு போட்டிருக்கே, வீட்ல யாரும் இல்லையா? இல்லையம்மா, அவங்க எல்லாரும் வெளியூர் போயிருக்காங்களே. செல்வம் சார்? நீ யாருமா? செல்வத்தை தேடி வந்திருக்க? நான் அவரோட லாரி ஆபீஸ்ல வேலை பாக்குறேன். செல்வம் சார் எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? தெரியலையம்மா, நான் பார்த்ததுல இருந்து வீடு பூட்டி தான் இருக்கு. அது சரி, எவ்வளவு நாளா வேலை பாக்குற? நான் உன்னை பார்த்ததே இல்லையம்மா. தேங்க்யூ சார். என்னங்க? யார் வேணும்? ஆபீஸ் சாவியை கொடுத்துட்டு போங்க. நீங்க இந்த ஆபீஸ் ஸ்டாஃபா? ஆமா. நீங்க தான் சக்தியா? நான் தான் சக்தி. இந்த சாவி எப்படி உங்க கையில வந்துச்சு? நீங்க யாரு? நான் சிடி ஹாஸ்பிடல்ல வார்ட் பாயா வேலை செய்யறேன். இந்த லாரி கம்பெனியோட ஓனர் செல்வங்கிறவர் எங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காரு. என்னது? அட்மிட் ஆயிருக்காரா? என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏதோ சாப்பிட்டாராமா, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காரு. சாவி என்கிட்ட இருக்கு, அவங்க ஆபீஸ் திறக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, போய் சாவியை கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாரு. அவர் தான் உங்க பேர் சொல்லி விட்டாரு. இப்ப எப்படி இருக்காரு? இப்ப நல்லா இருக்காருமா, ட்ரிப்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்டா இருக்காரு, மத்தபடி பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. சரிம்மா, நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லம்மா. பிரசாதம் சம்பந்திமா, பிரசாதம் எடுத்து. ரொம்ப சந்தோஷம். வாடா, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறேன். ரவி, பேண்ட் பண்ணிட்டு வந்துடலாமா? சரி, வாங்க போலாம். நம்ம வளையல வாங்கணும்னு நினைச்சோமே, போய் வாங்கிட்டு வந்துடலாமா? நான் வரேன்க்கா. சரி.
தானோ வா போலாம். இல்ல நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் வரல. அப்படியா? சரி நம்ம போயிட்டு வந்துடலாம் வாங்க. அத்தை நீங்களும் வாங்க. போலாம். அங்க பாரு. இங்க இங்க பாரு, இங்க பாரு. ஒரு பலம் போதும், அப்புறமா இன்னொன்று வாங்கிக்கலாம்னு. நடக்குது தாயம் செய்து தனியாக நகரீங்க. நச்சலாம் தனியாக நினைக்கிற சண்டை போடுறா? தப்பா நடந்துட்டா மாமா. என்னமா மாப்பிள்ள என்னது? அப்பா நான் தனியா நின்னுட்டு இருந்தப்பா, அப்ப வந்து பொறுக்கி பையன் வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா. அப்போ மாணிக்க மாமா தான் பார்த்து அவனை அடிச்சாரு. வாங்க, இனிமே இங்க இருக்க வேணாம். அவனுக்கு மறுபடியும் வந்து கலாட்டா பண்ணணும். வாங்க போயிரும். ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? என்னடா தகராறுங்க? நில்லுடா. என்ன தகராறுங்க? ஐயா, இவன் என் மருமக கிட்ட அசிங்கமா நடக்க பார்த்தான். விவரமா சொல்லுங்கம்மா. தானா சொல்லுமா. ஆமாங்க, இவங்க என் அத்தை. அவங்க சொல்றதெல்லாம் உண்மை. நான் தனியா நின்னுட்டு இருந்தப்போ அந்த பொறுக்கி பையன் வந்து என்கிட்ட கலாட்டா பண்ணான். அதை பார்த்து எங்க மாணிக்க மாமா அவனை அடிச்சு விரட்டினாரு. அவன் ஓடி போய் 4 ரவுடி பசங்களை கூட்டிட்டு வந்து எல்லாரையும் அடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கான். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இவர்தான் உங்க புருஷனா? இல்லைங்க, இவரு எங்க தங்கச்சி சரோட வீட்டுக்காரரு. இவர்தான் எங்க வீட்டுக்காரரு. இவர் எங்க அப்பா. இது என் கடைசி தங்கச்சி. இது தங்கச்சி லீலா, அவ வீட்டுக்காரர் ரவி. அது தங்கச்சி விஜி, அவ வீட்டுக்காரர் கோபி. அது என் நாத்தனார் நிர்மலா. என்னையா நீங்கள மனுஷங்க? இந்த காலத்துல சம்பந்தியமா சகலகளுமா இவ்வளவு ஒத்துமையா ஒரு இடத்துக்கு வராங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அவங்களோட போய் தகராறு பண்ணிடும் ராஸ்கல். எங்க ஊர்ல வந்து எங்க மேல சும்மா விடுறோம் சார். ஊரை பத்தி பேச உனக்கு என்னடா அருகதை இருக்கு? உன் ஊருக்கு வந்தவங்க கிட்ட இப்படி மட்டமா ரவுடித்தனம் பண்றிய. இது உன் ஊருக்கு அசிங்கமா தெரியல? நான் யாரும் தெரியல, எங்க அப்பா யாரும் தெரியல. யாரா இருந்தா எனக்கு என்னடா? யோ, இவங்களை எழுதிட்டு போங்கயா. உங்க எல்லாரையும் இவ்வளவு ஒத்துமையா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பஞ்சாயத்து இதே மாதிரிதான் எங்க வீட்லயும் தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்லயும் கூட்டு குடும்பம் தான். ஆனா உங்கள மாதிரி யாருமே ஒத்துமையா இல்ல. அவங்கள வெளியவே கூட்டிட்டு போக முடியாது. நீங்கெல்லாம் இப்படி ஒத்துமையா கோவிலுக்கு வந்திருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். எங்க வீட்டு ஆளுகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து உங்க கால்ல விட வச்சு ஒத்துமைன்னா என்னன்னு அவங்கள கத்துக்க வைக்கணும்.
நீங்கெல்லாம் இப்படி ஒத்துமையா இருக்கிறத என்னைக்கு விட்டுறாதீங்க. இதான் ரொம்ப முக்கியம். இத பாருங்க, இந்த கேஸ் எல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க வந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு திருப்தியா சாமியை கும்பிட்டுட்டு சந்தோஷமா போயிட்டு வாங்க. நான் வரேம்மா. சரிங்க ஐயா. பாப்பா சரி வாங்க, நம்ம கிளம்புவோம். போசு மாப்பிள்ள வாங்க 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 கிளம்புவோம். பவானி பாத்தியா அண்ணே, நான் அதிகமா பேசுறேன்னு யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். இப்ப இன்ஸ்பெக்டர் பேசினது எல்லாருமே கேட்டோம். நம்ம எல்லாம் ரொம்ப ஒற்றுமையா இருக்க நினைச்சு அவர் ரொம்ப அதிகமா பேசிட்டாரு. நம்ம ஒற்றுமையை பத்தி அவர் பேசும்போது நமக்கு எவ்வளவு குற்ற உணர்ச்சி இருந்துச்சுங்கிறது நம்ம முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு. ஆனா அவர் சொன்ன மாதிரி நம்மளால ஒற்றுமையா இருக்க முடியும். ஏன் சொல்றேன்னா, வெளியாளால நம்மளுக்குள்ள யாருக்காவது ஒரு பிரச்சனைனா நம்ம எல்லாரும் உடனே ஒண்ணு சேர்ந்துறோம். ஆனா அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே மறுபடியும் முறுக்கிட்டு நிக்கிறோம். இந்த ஒற்றுமை எப்பவுமே இருக்கணுங்கிறதா என்னோட ஆசை. இதுக்கு ஒரே வழி, நேர்த்திக்கடன், நல்லது கெட்டதுன்னு விசேஷத்துக்கு மட்டும் நம்ம ஒண்ணு சேராம மாசத்துக்கு ஒரு நாள் இல்ல 6 மாசத்துக்கு ஒரு நாள் எல்லாரும் நம்ம தொழில மறந்து கவலைகளை மறந்து ஏதாவது ஒரு ஊருக்கு சின்னதா டூர் போயிட்டு வருவோம். அங்க போய் அவங்க பிரச்சனைகளை பேசினாலே எல்லாருக்கும் சந்தோஷமாயிடும். நான் சொல்றது கரெக்ட்னு நினைச்சீங்கன்னா, இங்க இருந்து கொடைக்கானல் பக்கத்துல தான் இருக்கு. எல்லாரும் அங்க போய் 1 நாளோ 2 நாளோ இருந்துட்டு அப்படியே மெட்ராஸ் போலாம். என்னமாமா சொல்றீங்க? நல்ல யோசனை தான். சம்பந்தியமா மாப்பிள்ள அவங்க அபிப்பிராயத்தையும் கேட்டுப்போம். உங்களுக்கு ரவி? எனக்கு ஓகே. போஸ் என்ன? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலாம். மாணிக்கண்ணே போலாம்ல? இல்ல, எனக்கு கடையில கொஞ்சம் வேலை இருக்கு. அட கடை என்னடா கடை? ஒரு போனை போட்டு கடைய செல்வத்தை பாத்துக்க சொல்லு. கோபி, எல்லாரும் கொடைக்கானல் போவோம். வாங்கப்பா, வாமா. குழந்தை என்கிட்ட கொடு. வா சரோ, குழந்தைய தூக்கு. வா, வேகமா வண்டியில ஏறுங்க. எங்க போனீங்க 2 பேரும்? டீ சாப்பிட போயிருந்தமா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எங்க போகாதீங்கன்னு சொன்னல. அதுக்காக எவ்வளவு நேரம் போட்டு ஆபீஸ காவல் காக்கிறது? அதான் டீ சாப்பிட போயிருந்தோம். செல்வம் சாருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அங்க யாரோ ஒரு பையனை பிடிச்சு நம்ம ஆபீஸ்க்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. எங்க வந்து பார்த்தா யாரையும் காணோம். நல்ல வேளை நான் வந்து சாவிய வாங்கினேன். நீங்க எங்க போயிருந்தீங்க? செல்வம் சாரை தேடி அவர் வீட்டுக்கு போனேன். ஏன் இப்படி 2 பேரும் பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா? ஒருத்தர் இங்க இருந்துட்டு இன்னொருத்தர் போலாம்ல. 2 பேரும் சேர்ந்துதான் டீ குடிக்க போணுமா? அதான் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? யாரு ஓவரா பேசுறாங்க? வேண்டாம், இப்ப உங்க கூட சண்டை போட நிலைமையில நான் இல்ல. அந்த பாட்டி வந்து சத்தம் போட்டதை நீங்களும் தானே கேட்டுட்டு இருந்தீங்க. இந்தாங்க, இந்த ரிசிப்ட் எடுத்துட்டு திருப்பதி கிளம்புங்க. நான் போல. ஏன்? எனக்கு உடம்பு சரியில்லை. செல்வ சார் கிட்ட லீவ் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன உடம்புக்கு? வயிறு வலிக்குது, புரட்டிட்டு வருது. ஏங்க நிலைமை தெரிஞ்சு வேணும்னே இப்படி பேசுறீங்களா? டீ சாப்பிட போனப்ப இல்லாத வயித்து வலி இப்ப எங்க இருந்து வந்துச்சு? பாருமா, அதான் சொல்றேன்ல, முடியாது, என்னால முடியாது. நான் கிளம்புறேன், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். சேகர், நீங்க ஆபீஸ் பாத்துக்கோங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்கம்மா. அப்பா, அப்பா. என்னடா சக்தி, இப்பதானே ஆபீஸ்க்கு போனேன், ஏன் திரும்பி வந்துட்ட? என்ன விஷயம்? என்னம்மா, உடம்பு சரியில்லையா? லீவ் போட்டு வந்துட்டியா? அதெல்லாம் இல்லப்பா, ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? என்னம்மா பிரச்சனை? செல்வம் சாருக்கு உடம்பு சரியில்லாம அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. என்னம்மா சொல்ற? என்னாச்சு? சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்காம ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சான். அதுவும் இல்லாம முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் நிறைய இருக்குப்பா. ஒரு லோட் லாரி திருப்பதிக்கு போனோம். பாட்டி வந்து கத்திட்டு போயிட்டாரு. இந்த நேரம் பார்த்து லாரி டிரைவர் கழுத்து அறுத்துட்டான்ப்பா.
வயித்து வலி அது இதுன்னு பொய் சாக்கு சொல்லி வீட்டுக்கு போயிட்டான். மாணிக்கம் சார் வேற ஊர்ல இல்ல. அந்த லாரி உடனே அனுப்பலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. அப்பா, இந்த ஒரு தடவை நீங்க லாரி எடுத்துட்டு போயிட்டு வந்துறீங்களா? என்னம்மா என்ன சொல்ற? இந்த உதவி கூட பண்ணாம நம்ம எதுக்கு இருக்கோம்? போறோமா? என்னங்க நீங்க பாட்டு கிளம்பிட்டீங்க? என்ன சக்தி, ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லை, அதோட அவரை போய். அம்மா, எனக்கு தெரியுமா, ஆனா எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. அவங்க 2 பேரும் இல்லாதப்ப நான் தானே ஆபீஸ பொறுப்பா பாத்துக்கணும். சத்தி, நீ ஒன்னும் கவலைப்படாதமா. தேவையில்லாம கவலைப்படாத. நான் நல்லா தான் இருக்கிறேன். இந்த அருக்கு திருப்பதி போயிட்டு நைட்டே திரும்ப போறேன். போ, இந்த சட்டை எடு போய். அப்பா, சொல்லுமா. நீங்க என் கூட ஆபீஸ்க்கு வாங்க. அங்க இருந்து லாரி எடுத்துட்டு கிளம்புங்க. இந்தாங்கப்பா, இதுல வந்து கொஞ்சம் பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய், சும்மா இரு. இதுல என்ன இப்ப? சொல்லுமா நீ. வரேம்மா. அப்பா, இந்தாங்கப்பா, இதான் இன்வாய்ஸ். சரி, இது அட்ரஸ். கொஞ்சம் சரி, வரேன். வரேம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மிஸ்டர் செல்வம்ங்கற பேஷண்ட். செல்வம், செகண்ட் ரூம். தேங்க் யூ. சார், சார். வாங்க சக்தி. ஆமா, பார்த்து மெதுவா. என்ன சார் ஆச்சு? அது நேற்று ராத்திரி சொன்னல, கடையில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். அது பண்ண வேலை தான் இது. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. சாப்பிட்டதுல இருந்து ஒரே வாந்தி, தலைவலி. டாக்டரை பார்த்து மருந்து வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன். படுக்க வச்சு ட்ரிப்ஸ் ஏத்திட்டாங்க. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, இப்ப பெட்டர். வீட்ல யாரும் இல்லாத நேரத்துல போய் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே. என்னங்க பண்றது, லேடிஸ் இல்லாத வீடுனா அப்படிதான். சரி, ஆபீஸ் நிலவரம் எப்படி இருக்கு? சார், ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சு சக்தி? காலையில நீங்க எங்க இருந்தீங்கன்னே தெரியலையா? கடை திறக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. திருப்பதி லோடு அனுப்புற பார்ட்டி வந்து சத்தம் போட்டாரு. சமாதானப்படுத்தி அனுப்புனேன். வார்ட் பாய் கிட்ட நீங்க சாவி கொடுத்து அனுப்புறதுக்குள்ள டிரைவரும் பையனும் டீ குடிக்க போயிட்டாங்க. நான் உங்களை தேடிட்டு வரேன். வார்ட் பாய் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல வேளை, நான் சாவியை வாங்கி ஆபீஸ் திறந்ததுக்கு அப்புறம் டிரைவர் வந்தாரு. ஆபீஸ் முன்னாடி இருக்காம எங்க போனீங்கன்னு கேட்டதுக்கு அவருக்கு கோபம் வந்துருச்சு. அத மனசுல வச்சுக்கிட்டு திருப்பதிக்கு வண்டி எடுத்துட்டு போக மாட்டேன், வயிற்று வலி அது இதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டிக்கு கிளம்பி போயிட்டாரு. அடப்பாவி, எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். திருப்பதிக்கு அப்ப லோடு போலையா சக்தி? இல்ல சார், அதை எப்படி விட முடியும்? அதனால அப்பாவை போய் பார்த்து அவரையே லாரி எடுத்துட்டு போக சொல்லிட்டேன். உங்க அப்பாவியா? ஆமா சார், அவரு லாரி நல்லா ஓட்டுவாரு. சரி, பட் உடம்பு முடியாதவரை அவரை போய் ஏன் சிரமப்படுத்திக்கிட்டு? ஒரு அவசரத்துக்கு தானே சார். பரவாயில்ல சக்தி, ரொம்ப நல்லா சமாளிச்சிருக்கீங்க. ரொம்ப திறமையா சமாளிச்சிருக்கீங்க. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். என்ன சார், என் வேலையை நான் செஞ்சதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? அப்படி இல்ல சக்தி, பொறுப்புன்றது கத்து கொடுக்கறதுல தானா வரணும். உங்களுக்கு முன்னாடி எல்லாம் டிரைவர் போய் இந்த கம்பெனில வேலை பார்க்கறான். அவனுக்கு இருக்கிற திமிர பாத்தீங்களா? உங்களுக்கு இருக்கிற பொறுப்புல பாதி இருக்கு அவனுக்கு. சரி, விடுங்க சார். ஆமா, ஏதாவது சாப்பிட்டீங்களா? இதா ட்ரிப்ஸ், இதா சாப்பாடு. ஐயோ, இருங்க, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். எதுக்கு? வேணாம், இருங்க இருங்க, சொன்னா கேளுங்க. இல்ல சார், பரவாயில்ல. ஐயோ சக்தி, ப்ளீஸ். அம்மா, உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. அருந்ததி, நீ இங்கே இருமா, நான் என்ன கேட்டு வரேன்.
இல்ல. என்ன உடம்புக்கு? ஒண்ணும் இல்ல, ஃபுட் பாய்சனிங். அதான். என்னங்க உடம்பு பத்திரமா கவனிச்சுக்கலாம்ல? அப்படி என்ன சாப்பிட்டீங்க? வீட்ல யாரும் ஊர்ல இல்ல, கடை சாப்பாடு ஒத்துக்கல. நீ எங்க? இல்ல, அம்மாக்கு லேசா உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்காக வந்திருக்காங்க. அவங்க கூட நான் வந்தேன், அப்பதான் உங்களை பார்த்தேன். ஓ. அருந்ததி, இவங்க சக்தி. சாரோட லாரி ஆபீஸ்ல வேலை செய்யறேன். ஓஹோ. அம்மாவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அம்மா என்ன தேடுவாங்க, நான் வரேன். வரேன். யார் சார் அவங்க?